லைஃப் தான். ஹாப்பியாக என்ஜாய் ஜாலியாக லிவ் லைஃப் சூரஜ் மோடு. சூரஜ் மூடு, வெஞ்சர மூடு, சூரஜ் மூடு. இப்போ யாரா மம்முக்க கூட வந்து இறங்குறேன், போகிறேன், ஜாலி ஃபுட்டு. யார் அவ ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே. ஏய் டீ வேணுமா? வேணாம், குடிச்சிடு. வேணாம். என்னடா யூத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பீட் பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. யூத்தில் ஒரு பாட்டு பாடுவோமா? பாட்டா? நான் எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும், நான் பாடியிருக்கேன். ஜனகணமன அதிநாயக ஜெயகே, அது மட்டும் போதும். இது என்ன இது மூஞ்சி, இது என்ன மூஞ்சி, கொஞ்சம் இது இல்லை. நான் தான் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து திட்டுறது கெட்ட போட்டு கர்த்தாவே அப்படி അങ്ങനെ ട്രൈ பண்ணி தான் நான் அந்த டைமில் மைக் எடுத்து மிமிக்ரி, பீட் பாக்ஸிங். அப்போ வீண்டும் அவர் ஐயோ டேய் காஸ்டியூமர்ரா அதர்றா இதர்றான்னு പറയുമ്പോൾ ഞാൻ அப்போ அவர் டேய் ஸ்டேட் லெவலில் மிமிக்ரிக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ இது பார்க்கணும், இது தான் என்னோட ஆசை. ஐயோ எனக்கு இன்னும் ஃபாதரோட முத்தம் கிடைக்கவே இல்லை. அதுதான் என்னோட நேச்சுரல் அவார்ட். தி மாதேவன் ஷோ. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ. வணக்கம் மாதேவன். செம்ம ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு. நானும். நீங்கள் தமிழை லவ் பண்ணுற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஒரு எஃபர்ட் போட்டு நீங்களே உங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு டப் பண்ணுறது, அதை நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். தேங்க்யூ. எங்களுக்கு வந்து சூரஜ் வெஞ்சர் மூடு ஒரு பயங்கரமான ஆக்டராக தெரியும். படத்தில் ஹியூமர்லாம் பண்ணி பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக சூரஜ் வெஞ்சர் மூடு யார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கான்வர்சேஷன். அப்போது பிகினிங்கில் இருந்து போனோம், யூத்துக்கு போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு யூத்துக்கு போகணுமா? உங்கள் யூத்துக்கு? ஏன் யூத்துக்கு? ஓகே, நான் வந்து கேரளாவில் வந்து ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் வெஞ்சாரமூடு என்னோடய பிளேஸ் தான். பேரோட கூட சுராஜ் வெஞ்சாரமூடு, அது இடத்துக்கு பேர் தான். அது ஒரு வில்லேஜ் ஏரியா தான். இப்போ சின்ன வயசில் இருந்து எனக்கு ரொம்ப ஆசை ஃபிலிமில் நடிக்கணும்னு. பட் அது நடக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் குடும்பத்தில் யாரும் ஃபிலிமில் இல்லை. ஒரு காட்ஃபாதர் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. மிமிக்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மாவுக்கு வந்து 3 குழந்தைகள் தான். கடைசி சன்னு தான் நான். கடைக்குட்டி சிங்கம். குட்டி. அப்பா மிலிட்ரி, பிரதர் மிலிட்ரி, அப்பாவோட அப்பா மிலிட்ரி, எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். அப்போது சின்ன வயசுல இருந்து வீட்டில் எல்லாரும் படி 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 அது மட்டும்தான். பட் எனக்கு என் மூளையில் நிறைய ஓடிட்டே இருந்தது. அது மிமிக்ரி. நம்ம இடத்துக்கு நிறைய ஆர்ட்ஸ் கிளப்புகள் இருக்குது. அப்போ ஆர்ட்ஸ் கிளப்பில் போகும், மிமிக்ரி காம்படிஷனில் போகும். இது ஒன்றும் வீட்டிலே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஃபாதர் கரெக்ட் டே 6 மணிக்குள்ளே வீட்டில் வந்துடணும். நீ எங்கே வேணாலும் போ, நீ யூஎஸ் போகணுமா போக்கோ, துபாய் போகணுமா போ, பட் 6 மணிக்குள்ளே வீட்டில் ஏறிடணும். அதுதான் ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் 6 மணிக்கு வீட்டில் வரும். அப்பா அம்மாவுக்கு தூங்குறதுக்கப்புறம் நான் தப்பிச்சு அங்கே இருந்து கிளம்பும். ஸ்டேஜ் பிளேயில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்போ அங்கே ரிஹர்சல் பார்க்க போகும், நாடகம், அவரோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும். ரிஹர்சல் கேம்பில் போகும், திருப்பி வரும். யாருக்குமே தெரியாத கிடந்து தூங்குவோம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை நான் மிமிக்ரி பண்ணுறோம் ஒன்றும். அப்போ டிகிரி படிக்கும்போது எனக்கு ஸ்டேட் லெவலில் மிமிக்ரிக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு. ஜங்ஷனில் போய் வெஞ்ஞாரமூடு ஜங்ஷனில் போய் பத்திரிகை பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேஜில் என்னோடய ஃபோட்டோ. காசை கொடுத்து ஒரு 5 எண்ணம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வீட்டில் அந்த பத்திரிகை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பேசினாலும் அம்மா கிட்ட தான் பேசும், அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம். இப்படி தான், ஸ்ட்ரைட் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல. இல்லை, அது எல்லார் வீட்லேயும் அப்படி தான். உங்களுக்கு முத்தம் கிடச்சிருச்சா, கிஸ்ஸு அப்பா கிட்ட இருந்தா? எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கிடைச்ச ஒரு கதை இருக்குது, அது சொல்ல போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் அம்மா கிட்ட இது பத்திரிகை காமிச்சேன். அவர் ஹாப்பி. ஓகே, அப்பா இங்கே எங்கேயோ இருக்குது. ஓகே, அப்போ அப்பா இது பார்க்கணும், இது தான் என்னோடய ஆசை. வீட்டு ஒரு அக்செப்டன்ஸு கிடைக்கணும்ல. அப்போது பத்திரிகை கொண்டு போய் வீட்டில் ஃப்ரெண்டில் கொண்டு போயிடும், பேக்கில் இடும், மிஸ் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பரை வச்சா நியூஸ் பேப்பரை நான் ஃப்ரண்ட் பேஜ் தான் எடுத்து இப்படியே வச்சுட்டு மாறி நிற்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பராகிடும். பட் அன்னைக்கு பார்க்கல, நைட்டு பார்க்கல, பிட்ட அம்மா அப்பா
அப்போ பார்த்தது இல்லை. பார்த்து என்ன சொல்லியாச்சு, ஒன்றுமே சொல்லலை. அப்படியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது இப்போ நான் ஆளுங்க எல்லாம் மக்கள் எல்லாமே கைதட்டி சூப்பர் இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அப்போ ஸ்டேஜுக்கு ஃப்ரெண்டில் அதோட என்னோடய கேஸு போயிட்டேன். அம்மா கடவுளே, இன்னும் வீட்டில் சேர்ந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. என்ன ஓகே, இவன் கரெக்டான ஆள், வேலையெல்லாம் கையில் இருக்குது, ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஏதானு தெரியல, ஏதோ ஒன்று ஓகே விட்டுடு. அப்படி ஸ்டேஜ் ஷோ நிறைய ஒரு வருஷத்தில் வந்து 350 ஸ்டேஜ் ஷோ. அந்த அளவுக்கு அது காலேஜ் ப்ரோக்ராம் மாட்டுது, இது ஸ்டேஜ் ஷோ, இப்போ கோயிலில் ஸ்டேஜ் ஷோ. அப்போ நம்ம ஒரு டீமாக வந்துருச்சு. பேர் எதாவது இருந்துச்சு அந்த ட்ரூப்புக்கு? சரிகா, திருவனந்தபுரம் சரிகா. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோ நிறைய நடந்துகிட்டே இருந்தது. அது பார்க்கும்போது தான் எனக்கு டிவின்னு கால் வந்தாச்சு. ஒரு டிவி ஷோ ஆங்கர் பண்ணதுக்கும் அது காமெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். ஓகே, தென் ഞാൻ அதில் போய் அது பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கும்போது தான் மம்முக்கா ஷோ பார்த்தேன். மம்முட்டி சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியாச்சு, சூப்பராக வந்திருக்கு, நைஸ் ஷோ. நான் அதில் திருவனந்தபுரம் ஸ்லாங்கில் தான் பேசிகிட்டே இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட சொல்லியாச்சு, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் திருவனந்தபுரம் ஸ்லாங்கை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே மம்முக்கா சார், நான் என்ன அது சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு சந்தோஷம். ஓகே, அது போய் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது அந்த ராஜமாணிக்கம் மூவி, அதில் இது சொல்லிக் கொடுத்து ஆக்டிங் பண்ணவே இல்லை, ஆக்ட் பண்ணியாச்சு. எனக்கு அதுதான் பிடிக்கும், ஒரு காமெடி வேஷம். பட் அது கட் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன வேஷமாக கிடச்சிருச்சு. பின்ன த்ரூ அவுட் வேஷமாக ஃபுல்லாக காமெடி. முத்தம் கதை, ஐயோ எனக்கு இன்னும் ஃபாதரோட முத்தம் கிடைக்கவே இல்லை. என்ன ஸ்ட்ரிக்ட்டு, அதுதான், அது ஒரு மிலிட்ரி மேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். பட் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்ச டைமில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என் வீட்டில் வந்து எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் இங்கே முத்தம் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ ஃபாதர் வந்து ஹக் பண்ணி, அதுதான் என்னுடைய நேஷ்னல் அவார்ட். வெரி ஹாப்பி. ஃபாதர் இருந்து போச்சு, கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், தப்பாக நினச்சிக்காதீங்க. 7G ரெயின்போ காலனி படம் பார்த்துருக்கீங்களா? என்ன 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம்? இல்லை, பார்த்ததில்லை. பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கும். நல்ல படம். ஏன் இப்போ அந்த வார்த்தை இப்போ? ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் நிறைய வீடுகளில் ஒரு சொல்லாத அன்பு இருக்குல்ல, கரெக்ட், அதை பற்றி இருக்கும் அந்த படத்தில். கரெக்ட். இப்படியா ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் ஃபாதர். கரெக்ட், அந்த படம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் என் ஃபேமிலியிலே இருந்தார். புரியுது. அவருக்கு நல்லா பிடிக்கும். பட் ஒன்றும் சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. இப்போ ஒரு காமிக்க இல்லை. ஆமாம், அது வேணும். ஒரு உள்ளே இருந்தால் மட்டும் அது அது காமிக்கக்கூடி வேணும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நான் இன்னொரு விதமாக பார்க்குறேன். நம்ம சொல்கிறது கரெக்டு தான், நம்ம எதிர்பார்க்குறது கரெக்டு தான், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க வளர்ந்த விதம். கரெக்ட். அவர் பிறந்த டைமு, அவர் அனுபவிச்சது, அவரோட அனுபவம், அதெல்லாம் பெரிய. ஹியூமருக்கு வருவோம். ஹியூமர் என்னோட மூச்சில் அது இருக்குது. மூச்சிலே இருக்குது ஹியூமர். ஹியூமர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன் லைஃப் தான். அப்போ மேக்ஸிமம் நம்ம எதுக்கு டென்ஷன் அது இது அதெல்லாம் கட் பண்ணி ஹியூமரில் போகணும். ஒரு லைஃப் தான், ஹாப்பியாக என்ஜாய் ஜாலியாக லிவ் லைஃப். சூரஜ் மூடு வெஞ்சர மூடு, சூரஜ் மூடு. ஆடாடா. ஸோ இப்போ நீங்கள் ராஜமாணிக்கம் படத்தில் நடித்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஹியூமர் கேரக்டரும் நடித்தேன்.
ஆனது கட் பண்ணிட்டாங்க, அது வரலன்னு. கட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? அது அன்வர் ரஷீத் தான் அந்த அதோட டைரக்டர். அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் கால் பண்ணியாச்சு, டே அது லெங்க்த்து ஆகுது அந்த ஸ்டோரியில், அது வேணான்னு நினைக்கிறேன், ஸோ கட் பண்ணி நெக்ஸ்ட் மூவியில் உங்களுக்கு நான் நல்லது கொடுத்துட்றேன், ஓகே தேங்க்யூ சொன்னார். பட் அவரோட நெக்ஸ்ட் மூவி அதில் த்ரூ அவுட் கேரக்டர். ஏன்னா நிறைய நேரம் நம்ம நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். நம்ம நடிச்சிருப்போம், ஆனால் அந்த சீன் வராது. அது நமக்கு தியேட்டரில் தான் தெரியும். ஐயோ, எனக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப இதாச்சு, வருத்தம் கஷ்டம் ஆச்சு. வரல, 55 days நான் அங்கே போய் ஷூட் பண்ணதுக்கு எல்லாமே போய் ஹெல்ப் பண்ணியாச்சு, பட் எனக்கு வரல. பட் அந்த மூவி ரிலீஸ் ஆன அப்புறம், ரிலீஸுக்கு ஃபஸ்ட்டு ஷோக்கு நான் போகும்போது என் பேர் தேங்க்ஸ் சுராஜ் வெஞ்ஞாரமூட், ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் கிளாப்பு எனக்கு. ஏன்னா நான் திருவனந்தபுரம் ஸ்லாங்கு தான் டிவியில் பேசி வந்தது. அந்த ஸ்லாங் மம்முக்கா பேசிகிட்டே இருக்கு. சுராஜ் நீங்களாம் சொல்லி கொடுத்து, ஓகே, நிறைய கிளாப்பு, நிறைய எல்லாரும் நல்லா சொல்லியாச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டு டே ஆஸ் அன் ஆக்டர், அது வரைக்கும் அந்த சீனு நான் தான் எழுதி கொடுத்தது. நான் நடிக்கிற சீன் ராஜமாணிக்கத்தில் நான் தான் அது காப்பி எடுத்து, இது டைலாகு நான் தான் எழுதியது, அது எனக்கே தெரியும். பட் கேமரா இது இவ்வளவு ஆள்கார எல்லாம் பார்க்கும்போது, நான் நிறைய ஆள்காரை பார்த்தாச்சு, நான் ஸ்டேஜ் ஷோயில் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இங்கே வரும்போது 18 டேக்கு ஃபஸ்ட்டு டே நான் எழுதிட நானே மறந்துட்டேன். 18 டேக்கு டைரக்டரு என்னடா இது. அப்போது அது வரைக்கும் மம்முக்காட கூட தான் நான் லொக்கேஷனில் வருது, அவரோட வண்டியில். அப்போது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, இப்போ யாரா மம்முக்கா கூட வந்து இறங்குறேன், போகிறேன், ஜாலி, ஃபுட்டு, யார் அப்போ ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே, இது யார் இவன் யார், மம்முக்கா கூடவே நடக்கிறது, அவரை கூடவே உட்காருறது, சாப்பிட்றது. ஓகே, அப்போது ஒரு நாள் அவருக்கு என்ன கிடச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் ஆக்டிங் பண்ணதுக்கு வந்த, ஓகே நீ என்ன பண்ண போகிற. எல்லாருமே இங்கே ஃபஸ்ட்டு டேக்கு போய் செகண்ட் டேக்கு 18 டேக் ஆகும்போது இவர், டேய் டீ வேணுமா, வேணாம், குடிச்சடே, வேணாம், என்னடா மம்முக்கா கூட வர்ற சுற்ற, உனக்கு எதுவும் தெரியாதா. ஐயோ, அவரெல்லாம் என்ன நல்லா டார்ச்சர் பண்ணியாச்சு. அது அந்த டைம்லே சம்டைம்ஸ் அது வந்துடும். ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், 24 hours ஆக்டிங், அதுவும் எனக்கு பிடிக்கும். சினிமா மேலே ஒரு விருப்பம் வந்துச்சு சின்ன வயசில், அப்படியே மிமிக்ரி, ஸ்டேஜு, டிவி, சினிமா. அந்த சின்ன பையனுக்கு சினிமா மேலே எப்படி முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்னோட வீடு பக்கம்தான் தியேட்டர். ஆஹா, அன்னைக்கு ஓலப்பறை தான், ஓலப்பறை என் குடும்ப வீடு பக்கம்தான் இந்த தியேட்டரு. அப்போ நான் எல்லா ஷோயும் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்ப்போம், அது வரைக்கும் கேட்போம். ஏன்னா இன்டர்வலுக்கு எல்லோரும் யூரின் பாஸ் இதுக்கு வெளியில் வரணுமே, அந்த டைமில் நானும் உள்ளே ஏறும். டிக்கெட் எடுக்க காசுன்னு இல்லை, அப்போ அந்த டைமில் உள்ளே ஏறும். பாக்கி இதெல்லாம் இதில் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது எந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனாலும் நான் ஃபுல் கதை அவர்கிட்ட சொல்லுவார். அடுத்த நாள் போய் அடுத்த நாள், டே அந்த படம் பாடுறா, இது சூப்பராக வந்திருக்கு. அங்கே அப்போ தான் நான் மிமிக்ரி கற்றுக்கிட்டது. இந்த வாய்ஸு ஓலப்பறையில் வந்து ஃபுல் வாய்ஸ் எனக்கு கேட்கும், ஜனார்தனன் சார், இவர் எட்ட போட்டு கர்த்தாவே அப்படி அங்கே ட்ரை பண்ணி தான் ஃபிலிமில் எனக்கும் வரணும் ஆசை இருந்தது. அதே தியேட்டரில் நான் ஷூட் பண்ணியாச்சு. உங்கள் யூத் பற்றி பேசணும். பட் இந்த யூத்தில் நீங்கள் ஒரு ஜாலியான அப்பாவை நடிச்சிருக்கீங்களா? ஜாலி தான், ஹியூமரும் இருக்குது, அந்த மாதிரி இமோஷன்ஸும் இருக்குது. யூத்து எல்லாருக்குமே பிடிக்கிற படம், யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். யூத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் தான் பயங்கர யூத்தாக இருக்கீங்க, ஜாலியாக கதை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தாலே அங்கே எல்லாரும் கலகலன்னு இருக்காங்க. ஜாலினா எல்லோரும் டென்ஷனில் ஒர்க் பண்ணி வச்சுட்டே இருக்கும். நான் அந்த டைமில் மைக் எடுத்து மிமிக்ரி,
பீட் பாக்ஸிங் இதெல்லாம் பண்ணி அவரை கொஞ்சம் காம் டவுன் ஆக்கும். അപ്പോൾ വീണ്ടും അവർ ഡേയ് ആ കോസ്റ്റ്യൂം അതറാ ഇതറാന്ന് പറയുമ്പോൾ ഞാൻ അപ്പോൾ അവർ டேய் அப்போ அந்த டைம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணியதான். யுவர் லவ் ஃபார் தமிழ். நீங்கள் தமிழுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, நீங்களே டப் பண்ணுறதுக்கு? சின்ன வயசில் இருந்து தமிழ் ஃபிலிமு நான் நிறைய பார்த்தது தான், பார்த்துட்டே இருக்குது. அப்போ எனக்கு தமிழ் திருவனந்தபுரம் பக்கம் தானே, அப்போது திருவனந்தபுரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எனக்கு தமிழ் பேச முடியாது. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நடிக்கணும்னு ஆசை இருந்தது. பட் அது கரெக்டான சமயத்தில் எல்லாம் கரெக்டான டைமில் வந்துடும். அது அருண் சார் இல்லையே, நம்ம வீர தீர சூரோட டைரக்டர், அவர் தான் கரெக்டான என்னை கூட்டிகிட்டு போயது. எனக்கு அப்போது எனக்கு பேடி, எனக்கு தெரியல, மலையாளம் மட்டும்தான். அவர் தமிழ் கதை சொல்கிறதுக்கு கேரளத்தில் வந்தாச்சு, வந்து இந்த மாதிரி இருந்து சார் சொல்லட்டுமா, ஆமாம். அப்போ அவர் ஃபுல் கதையே சொல்லியாச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அப்புறம் சார் எப்படி இருக்குது கதை, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது சார், ஓகே சார், இது நான் ஓகேவா, ஓகே சார், தென் வில் டூ சார், ஓகே பண்ணிக்கலாம். அங்கே போய் அதுக்கப்புறம் விக்ரம் சார் கேட்டேன், கதை எப்படி சுராஜ், நான் இருந்தேன் சார், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அசோசியேட்டுக்கிட்ட இன்னி தான் கதை கற்றுக்கிட்டே இருந்தது, இப்படி இப்போ நல்லா வந்துருச்சு சார் இப்போ. அப்போ அன்னைக்கு எனக்கு தெரியல சார், அவர் சொல்லியாச்சு, அவருக்கு எல்லாமே புரியுதுன்னு, ஒன்றுமே இல்லை சார். சாரு இவர்கிட்ட சொல்லியாச்சு, டைரக்டர்கிட்ட. அருண் சார் தான் என்ன முதல் குரு இங்கே தமிழில். ஏன்னா அவர் கரெக்டு எனக்கு அந்த அர்த்தம் தமிழோட எல்லாமே கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் டைலாக் எல்லாமே இதில் வாய்ஸ் அமைச்சு விடும், சீனோட ஃபுல் டைலாக். மலையாளத்தில் எனக்கு ஈஸியாக இப்போ ஒரு கதையும் அந்த கேரக்டரும் சொல்லி கொடுத்தா டைலாக் ஸ்பாட்டில் எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் இங்கே கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது நான் ஒரணம் படித்து கற்றுக்கிட்டு, ஓகே இது மலையாளத்தில் இதுண்ட அர்த்தம் எல்லாம் மலையாளத்தில் எடுத்து உள்ளே போய் திருப்பி தமிழாக வெளியில் வரணும். இங்கே ஒரு டோன் மாறிடுச்சுன்னா அர்த்தம் மாறிடுச்சு. அப்போ அவ்வளவோ கவனிக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ எனக்கு இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அதனால் இங்கே அப்படி தான், தமிழில் வந்து கொஞ்சம் கூட எனக்கு எஃபர்ட் ஜாஸ்தி அதிகம். இப்போ இந்த எஃபர்ட் அதிகமாக இருந்தாலுமே நான் அது என்ஜாய் பண்ணுறது. நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. நான் என்ன வேலை பண்ணியாலும் நான் என்ஜாய் பண்ணி தான் அது செய்கிறது. அதனால் எனக்கு இது இல்லை, 24 hours இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. டப்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். யூத்தோட டப்பிங் கென் ஆல்ரவுண்டர், சகல கலா வல்லபன், அவ்வளவு டேலண்ட் இருக்குது. ஏன்னா என்னோடய கதை சொல்லும்போது, ஸ்டோரி நரேஷன் கொடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு வித் ஆர்ஆரோட. நான் அப்போ தான் படம் ஃபுல்லாக பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. நிறைய வாட்டி என்ன ரீச் பண்ணதுக்கு இவரெல்லாம் கால் பண்ணி பல இடத்துக்கு போய் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து புது டைரக்டர் அதில் இப்போ வேணாம் என்ன நினச்சிருக்கும்போது, அதுக்கப்புறம் இவர் கேரளாவில் வந்து ஸ்டோரி எல்லாம் அவரோட கான்ஃபிடென்ஸ், அவர் சார் எனக்கு ஹீரோ ஆகணும் சார், யாருமே இல்லை சார், எனக்கு ஃபஸ்ட்டு இது தான் நான் ஹீரோ பண்ணுற படம். அப்போ சார் ஸ்டோரி எனக்கு கேட்குமே, ஓகே ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அவரோட ஃபயர் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் புது டைரக்டரு அது ஒன்றும் மறந்தாச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரோட நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் போகும், அவர் ஒரு பிக் ஸ்டார் ஆகிடும் என்ன எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவரோட ஃபயர், அவரோட ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற அவரோட அறிவு. யூத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா என்ன? அதில் பெரிய ஒரு சீன் இருக்குது, எல்லாமே காமெடியில் தான் போயிட்டே இருந்தது. பட் ஒரு இமோஷனான ஒரு சீன் இருக்குது, அது பேச வேண்டிய விஷயந்தான். சீன் நடந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டு தான், அது ஒரு சிங்கிள் ஷாட்டு தான், ஒரு 8-9 மினிட்டு சிங்கிள் ஷாட்டு தான். சிரித்து அவரோட லைஃப்பை பற்றி எல்லாம் பேசி ஹாப்பியாகி வந்து அதுக்கப்புறம் வேறு இமோஷனுக்கு போயிட்டே இருக்கும். அது ஒரு அப்பா மகன், நீ என்ன வேணும்
அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம். 90த்துக்கு தியேட்டரில் வாங்க, வந்துடுங்க, படம் பார்க்கணும். 90த்துக்கு அப்புறம் சினிமா பேசும். தேவதர்சினி மேமோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல காமெடி பண்ணுறாங்க காஞ்சனா மூவியில். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் மெய்யழகன். மெய்யழகன் சூப்பர் மூவி. என்ன மூவி அது! பட் இதில் அவர் காமெடியும் இமோஷனும் இருக்குது. அது ஈஸியாக ரெண்டும் ஈஸினஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக். காமெடி போர்ஷன் நிறைய இருக்குது. நானும் அவர் பேசுகிற ஒரு சீன் இருக்குது. ரொம்ப ஒரு இமோஷன் சீன் தான். நல்லா சூப்பராக வந்திருக்கு அது. சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் 19th தியேட்டர்லேயே வாங்க யூத்தோட. வெவ்வேறு ஏஜில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஏஜ் இருக்கக்கூடிய படங்களுக்கு பேக் டு பேக்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது விகிருதி என்ன ஒரு படம், விகிருதி, ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன், இது ரெண்டுமே கிட்ட தான் ஷூட்டு. 20 days விகிருதி ஷூட்டு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஷூட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் திருப்பி விகிருதிக்கு வந்தேன். ரெண்டும் எனக்கு சேலஞ்சிங் கேரக்டர் தான். என்னோட வயசை விட பெரிய வயசு, ஒரு 18 years, 80 வயசு, 55 இருக்கும். அப்போ ஆண்ட்ராய்டு குஞ்சப்பிள்ளை வந்து அந்த ஆள் 80 வயசு, எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது. அதை விட நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை பற்றி தேடிகிட்டே இருக்கும். அது டைரக்டரோட கேட்கும், இல்லைங்க இத்தனை வயசான ஆள், அது நான் ஒப்சர்வ் பண்ணும். அது இப்போ என்னுடைய ஃபாதர், அப்புப்பா ஒரு 70, 75, 80 ஏஜ் அளவுக்குள்ள எல்லாவரையும் நான் பார்ப்போம். ஒரு ஆளை பார்த்தா அப்போ பார்த்து அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நடக்கிறது, அவரோட பாடி எப்படி, பாடி லாங்குவேஜ் நிறைய பார்த்து அது படித்து அதுன்ற ஒரு எஃபர்ட் சேலஞ்சிங் தான். அதுக்கப்புறம் விகிருதி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சினிமா என் கையில் ஸ்கிரிப்டு வரும்போது அது ஒரு ஹேண்டிகேப்டு ஆள் தான். அப்போது நான் அது படித்ததுக்கப்புறம் நான் இது ஒரிஜினல் ஸ்டோரி தான், அது நியூஸில் எல்லாம் வந்தது, அவர் டெஃப் அண்ட் டம்புன்னு இல்லை. டெஃப் அண்ட் டம்பு தான் சார், பட் இதில் ஆக்டரோட மற்ற கேரக்டரோட கன்வே பண்ண முடியாது, அதனால் டைலாக் நிறைய இருக்குது, அதனால தான் ஃபிசிக்கலி சேலஞ்சு மாதிரி ஆக்கிடுன்ற நாம சொல்லி, அது வேணால் ஒரிஜினலே கொண்டு வா. இல்லை சார் இது தான் பெஸ்ட்டு. ஓகே, அப்போ நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போய் நான் வருவேன்னு நினச்சி அப்படியே இருந்து லாஸ்ட்டில் மீண்டும் என்னை திருப்பி கூப்பிட்டாச்சு, வரணும் ஷூட்டிங்னு. ஓகே வந்துடலாம், பட் எனக்கு ஒன்று பேசணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாளைக்கு, நான் இன்றைக்கி போகிறேன். இன்றைக்கி போய் நம்மளோட சௌபின் ஷாகரை நடிச்சிருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட நான் இந்த விஷயம் சொல்லியாச்சு, இதில் ஒரிஜினல் கேரக்டர் வந்து டெஃப் அண்ட் டம்பு தான், அவரை எனக்கு ஒன்று மீட் பண்ணணும். அது அங்கே மீட் பண்ணியா அதுக்கப்புறம் நமக்கு இது ஒரிஜினலாக கேரக்டர் நமக்கு எடுத்துடுவான், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அவரும் சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு தான் டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு ஒரிஜினல் டெஃப் அண்ட் டம்ப் ஆள்காரை இங்கே கேரக்டர் இங்கே வந்து அவர்கிட்ட நிறைய பேசி, பின்ன வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஆளுங்க எங்கே இருந்தாலும் நான் அவரை போய் மீட் பண்ணி ஒன் நைட்டில் இதெல்லாம் மாறிடுச்சு. அப்போ அது ஒரு சேலஞ்சிங் ஒரு கேரக்டராக இருந்தார். கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போது டிரெக்டர் ஒன்று முடிவு பண்ணியிருந்தாலுமே சூரஜ் ஆஸ் அன் ஆக்டர் இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல? பேசும். அதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், தைரியம் வேணும். இல்லைன்னா எனக்கு அது கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். கேள்வி கேட்கும்போது இந்த வாய்ப்பு போயிருமோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருமோ அப்படின்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை, எனக்கு அது தெரிஞ்ச மட்டும்தானே எனக்கு அது பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா விட்டுட்டு போயிடும், நோ ப்ராப்ளம். பட் எனக்கு தெரியணும், நான் நிற்கிற இடம் எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நான் காமாளி ஆகிடுவேன், அங்கே ஒன்றுமே தெரியாது, அவர் என்ன சொல்லாலும் அது பண்ணிட்டு போகணும். அப்படி இருக்க வேண்டாம். அப்படி இருக்க வேணாம். கொஞ்சம் டீட்டெயில் எடுத்தால் தான் அதில் ஒரு கிளாரிட்டி எனக்கு வரும். இப்போது ஒரு ஹீரோவை நடிக்கும்போது இது எல்லாமே பார்க்கணும். என் கேரக்டர் மட்டும் இல்லை, டோட்டாலிட்டியிலும் ஃபுல் ஃபிலிமத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். யூத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பீட் பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. யூத்தில் ஒரு பாட்டு பாடுவோமா? நானா? பாட்டா?
நான் நான் எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும், நான் பாடியிருக்கேன். நானும் உஷா உதுப்பும் துபாயில் ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு பாட்டு பாடியாச்சு. என்ன பாட்டு? ஜனகணமன அதிநாயக ஜெயக, அது மட்டும் போதும், எனக்கு வேற பாட தெரியல. இன்னும் பீட் பாக்ஸ் பண்ணுறீங்க, மிமிக்ரி பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணும், பாட்டு வராது. இல்லைங்க சங்கரா. சங்கரானா? சங்கரா. உங்களுக்கு லிரிக்ஸிஸ்ட்டு தானே? ஆமாம். அப்போ கண்டிப்பாக பாடு, நீங்களும் பாட்டுக்காரனா. சரி, நான் இப்போ என்ன பாட்டு பாடினா நீங்கள் பீட் பாக்ஸ் பண்ணுவீங்க? புது வெள்ளை புது இல்லை, அது உங்களுக்கு ஈஸி, எனக்கு கஷ்டம். ஓகே, இப்போ அரபிக்கடல் வரும். அது பாடுவோமா? அது மட்டும் ஈஸியான்னு கேட்காதீங்க, நான் என்ன ஒன்று பாடுறேன். ஈஸி. எது ஈஸி? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சவருக்கு ஈஸி தான். தெரிஞ்சவருக்கு எல்லாமே ஈஸி, எனக்கு தெரியாதுல்ல. அரபிக்கடல் வரும். ரெடி? நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்களா? நான் எப்போ ஜாயின் பண்ணணும்? அது கரெக்டான இடத்துல நீங்கள் கேரும். கரெக்டான இடம் எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும், உங்களுக்கே தெரியும். ரெடி? ஓகே. அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கன்னி பெண்கள் ஆடி கிழற்ற கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ அம்மா 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 அம்மா. சூப்பர். கரெக்டாக ஆரம்பிச்சனா? கரெக்டு. இல்லை, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா கரெக்ட் மாதிரி எனக்கு தெரியல. நான் வரணுமா எங்கே ஏறணும் அப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தது. இது எப்படி பிடிச்சிங்க பீட் பாக்ஸிங்? மியூசிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலையில் எழுந்திருக்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு தான் கேட்டு அதுதான் பழக்கம். எனக்கு ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷனில் என்ன தெரியுமா பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா இல்லை என்ன கிண்டல் பண்ணுறது சொல்கிறீங்களா எனக்கு தெரில. இல்லை, நான் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக்குன்னா நான் காலையில் எழுந்திருக்கும்போது நான் மியூசிக்கில் தான் எழுந்திருப்பீங்க. அப்போ தொட்டு எனக்கு சாங்கு பிடிக்கும், காரணம் கூலாகிடும் பாட்டு கேட்டுட்டு. அப்போ அந்த மியூசிக் எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ ஆனால் பாட்டு பாட மாட்டீங்க? பாட்டு எனக்கு தெரியல. ஐயோ இல்லை தலைவா. ஆட்டோகிராஃப் போட்ட அனுபவம்? ஆட்டோகிராஃப் போட்ட அனுபவம்னா, நான் ஃபிலிமில் நடிக்கும்போது ஒரு ஸ்தலத்து நானும் பிருத்திராஜும் இருந்தாச்சு. அப்போ அங்கே வந்து பிருத்திராஜுக்கு ஃபோட்டோ எடுத்து அவர் போய் நெக்ஸ்ட் ஆள் வந்து சட ஒரு மினிட் ஒரு ஃபோட்டோ. அப்போ நான் ரெடி இப்படி நின்றுட்டு அவர் கேமரா என் கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு நான் அவரை ஃபோட்டோ எடுத்து எதுக்கு அல்ல எனக்கு சொல்லாமல சுராஜ் எடுத்த ஃபோட்டோன்னு, உன் கூட வேணாம். அந்த மாதிரி நிறைய தப்பு நடந்தது. மம்முக்கா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். நாங்கள் படம் பார்க்குறோம், எங்களுக்கே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ஒரு ஆக்டரா இல்லை ஒரு பர்சனா உங்களை சர்ப்ரைஸ் செம்மையாக இருக்கே இது அப்படின்னு ஒன்று தோணுது. ராஜமாணிக்க மூவியில் வந்து நிறைய இடங்கள்ல நான் இப்படியே பார்த்துட்டே இருந்தது. அவர் பண்ணிய நிறைய கேரக்டர்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த ஆள் தானே இந்த ஆள். அப்போ ராஜமாணிக்கத்தில் வந்து அந்த கேரக்டர் ராஜமாணிக்கம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பார்த்துட்டே இருக்கும். என்ன சார் இது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஹியூமரில் தான். அப்போ டைரக்டர் சொன்னார், அது ஒரு இமோஷன் சீன் இருக்குது, அது ட்ரிவாண்ட்ர ஸ்லாங்கு வேணாம், அது வந்தால் அது இதாகிடும், ஹியூமராகவே போயிடும், அது ஒன்று வேணான்னு மம்முக்கா கிட்ட அவர் பேசியிருக்கார். மம்முக்கா இல்லை அது வேணும், கேரக்டர் இந்த மாதிரி அதில் தான் வேணும் என்ன அவர். அப்போ எனக்கும் இல்லை அது அப்படி வராது, நல்லா வருமே ஸ்லாங்கில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவர் கேமராவில் வந்து அந்த சீன் எடுக்கும்போது எல்லோரும் பார்த்துட்டே இருக்கு. சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டைலாக் நானே எழுதி கொடுத்தாச்சு. நானே அங்கே இருந்து கண்ணே தண்ணி வருது. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு
வேறு மேஜிக். அப்போ அதுக்கப்புறம் ஓகே ஃபிக்ஸ் இது தான். அது வரைக்கும் அது வேணாம், அது சீரியஸாக வேறு இதில் பேசலாம். இந்த ட்ரிவாண்ட்ரம் ஸ்லாங்கில் பேசினா ஒரு வேளை அது காமெடி ஆகிடுமோ இன்னும் அப்படி ஒரு டவுட் இருந்தது டைரக்டருக்கு. பட் அது அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே அழுந்துகிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மர். சினிமா உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்னு அது என்ன? கிஃப்ட் என்னன்னா மக்கள் கொடுக்குற அன்பு. செல்ஃப் லவ்னு ஒன்று இருக்குது. சூரஜுக்கு சூரஜ் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாமளே நம்மளை லவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லாரையும் லவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆள் தான். நம்ம மூக்கு இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம கண் இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாமே, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வாட்டி. உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கு நிறைய வாட்டி தோன்றுச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு இப்படியே தான் இருந்தேன், லீனாக இருந்தேன். அப்போது அன்னைக்கு ஸ்டேஜ் ஷோயில் வந்து ஃபிகர் ஆர்டிஸ்ட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா கிளாப்பு கிடைக்கும். ஏன்னா மம்முக்கா மாதிரி பண்ணுறது, லாலேட்டன் ஃபிகரோட பண்ணுறது. அப்போ ஒரு ஒரு ஷப்பியாக இருந்தால் ஒரு இது எல்லாம் ஃபிகர் கிடைக்கும். அப்போ எல்லாம் நான் இதை பார்த்துட்டு என்ன இது என்ன இது மூஞ்சி, இது என்ன மூஞ்சி, கொஞ்சம் இது இல்லை இது என்ன மூஞ்சின்னு நான் தான் என்னை ஃபஸ்ட்டில் இருந்து திட்டுறது. அது கரெக்டான இருந்தால் எனக்கு இப்போது எவ்வளவோ இதில் போயிடலாமே, எவ்வளவோ ட்ரூப்பில் எனக்கு போயிடலாம், என்னவெல்லாம் பண்ணிக்கலாம். பட் என் மூஞ்சி இப்படியே இருக்குன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து தோன்றுச்சு. பட் அது அந்த அளவுக்கு போதமே இருந்தது. கரெக்ட். அதுக்கப்புறம் இது தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட். இப்போ இந்த சூரஜ் அந்த சின்ன பையனை பார்த்தா என்ன சொல்லுவார்? சின்ன பையனை பார்த்தா என்ன சொல்லுவார்? நல்ல கொஸ்டின். என்ன சொல்லுவார்? நீ அங்கேயே நில்லு. சின்ன சுராஜ்கிட்ட என்ன சொல்லுன்னா, நீ இப்போ பண்ணுற விஷயங்களை பண்ணிகிட்டே இரு, உனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான வேலை வரும். மம்முக்கிட்டேருந்து ஃபோன் வரும். மம்முக்கிட்டேருந்து ஃபோன் வரும், நீ சினிமாவில் வரும். மிஸ்டேக்னு ஏதாவது இருக்கா? மிஸ்டேக்கு தான், ஃபுல்லாக மிஸ்டேக்கு தான். இப்போவுமே தெரியல யாரா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் ஒன்றுமே இல்லை, ஒன்றிலுமே இல்லை. அப்புறம் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது? அதுதான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபார்வேர்டாக போக முடியும். அது எடுத்து தலையில் வச்சு அது இது எதுக்கு? கட் 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 நமக்கு நிறைய இது இருக்குது, வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது. அப்போ அது நம்ம எய்ம் வழி திரிச்சு போகாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. இஷ்யூஸ் எல்லாம் அது அப்போ வரும். நேற்று ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ யோசிக்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். சரி என்னது, சரி அப்படியே சிரித்து விட்டுடுங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி கேமரா டீமில் இருக்கவங்க எல்லாமும் உங்களோட படங்கள் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாமும் உங்களை ஒரு ஆக்டராக பிடிச்சிருக்கு. இப்போ இன்னொரு லாங்குவேஜில் இந்த அன்பு ரிசீவ் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். இன்னொரு லாங்குவேஜில் வந்தால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவரோட அன்பெல்லாம் கிடைக்கிறதான அது காட் கிஃப்ட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டில் மலையாளம் மட்டும் பண்ணும்போது எனக்கு தெரியல. இப்போ நான் சென்னையில் வரும்போது ஆளுங்க வந்து, நீங்கள் இங்கே படத்தில் நடிச்சிருக்க, ஒரு ஃபோட்டோ, ஓகே. அப்போ எனக்கும் ஆசை இருக்குது, தமிழ்நாட்டில் மக்களுக்கு எனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. அவர் என் படம் பார்ப்போம், தமிழ் மக்கள் என்னுடைய படம் பார்த்தான்னு தெரியல. பட் ரீசன்ட்லி நிறைய ஆளுங்க, நிறைய மக்கள் என்கிட்ட சொல்லியாச்சு, உங்களுடைய ரீசன்ட்லி ரிலீஸ் ஆக எல்லா படம் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிக்கும், தமிழில் வாங்க, நம்ம ஏரியாவில் வாங்கன்னு அவரெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் மலையாளம் சினிமாவுக்கு ஒரு பெரிய லவ் இருக்குது. கேரளாவில் அப்படி தான். தமிழ் ஃபிலிம் தமிழ் மட்டும்தான் பார்ப்போம். அது மலையாளத்தில் டப் யாரும் பார்க்கல. தமிழ் வெர்ஷனே தான் பார்க்குறோம். தமிழ் வெர்ஷன் ஃபுல்லாகவே பார்க்கும். அதுதான் அதோட ஒரிஜினாலிட்டி. நீங்கள் சின்ன வயசில் தியேட்டரில் பார்த்த ஒரு மறக்க முடியாத தமிழ் படம் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன? படையப்பா. ஐயோ,
எங்கேயோ போயிட்டேன். வெளியில் இப்படி பூ போட்ட சட்டை எல்லாம் போட்டு ஜாலியாக இருக்கீங்கல்ல, படத்தில் ஏன் உங்களை சீரியஸாகவே காமிக்கிறாங்க நிறையா? அதான் டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூக்கள் இதெல்லாம் ஜாலி. பட் அவர் கொடுக்கவே இல்லை. அவர் கொடுக்கறது தான் நான் பண்ணுறது. அதில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆள் கேட்டேன், உங்களை இவ்வளோ காமெடி பண்ணுறது, ஷிஃப்ட்டு சீரியஸாக பண்ணுறது, இது எப்படி? அப்போ நான் சொன்னேன், எனக்கு 3 குழந்தைகள் இருக்குது. அப்போது மந்த்லி அவரோட ஸ்கூலில் ஃபீஸு அது யோசிக்கும்போது இது மட்டும் அல்ல, எல்லாமே நான் பண்ணும். அதான் கரெக்டு, அதான் உண்மை, அதான் உண்மை. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மகாதேவ். ஹாப்பி. ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பியா? எனக்கு ஹாப்பி. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா? நான் என்ன சொன்னாலும் நீ உண்மையா அது போய் சொல்லுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இந்த சர்க்காசம் வேற அப்பப்போ எட்டி பார்க்குது. நீங்கள் நல்லா இருந்துச்சு மகாதேவா. நீங்கள் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது எப்படி? சூப்பராக வந்துச்சு. சூப்பராக வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரீங்க, பாட்டு பாடுறோம் நம்ம. ஜனக நான் இப்போவே பாடலாம்.